வெல்கம் டு கியூ ஆப்டிடியூட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரேஷியோ ரிலேட்டடாக கன்வர்ஷன் ஃப்ராக்ஷனல் ரேஷியோ டு ஹோல் நம்பர் ரேஷியோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு ஃப்ராக்ஷன்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் எடுத்துட்டு ரெண்டாவது வந்து அந்த ஃப்ராக்ஷன் multiply the LCM to that fraction. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா, சப்போஸ் a by b is to c by dன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஹோல் நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இருக்க எல்சியத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணி செஞ்சால் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மூலமாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1/8 is to 2/3 convert into whole number ratio. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ஹோல் நம்பர் ரேஷியோக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்க. ஃபர்ஸ்ட் வாண்ட் டு டேக் எல்சிஎம் 8/3க்கும் எல்சிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 8 1 ஸோ 8 1. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 34. ஸோ இதோட எல்சிஎம் வந்து 24. ஸோ இப்போ இந்த 24 இந்த ஃப்ராக்ஷனுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1/8 into 24 is to 2/3 is to into 24. இப்போ பண்ணோம்னா இது 8 1 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் 1, இது 8. ஸோ 3 is to 16. So 3 is to 16 is the answer for this. ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷனல் 1/8 is to 2/3 நம்ம ஹோல் நம்பர் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இங்கே a is to b கொடுத்துருக்காங்க, b is to c கொடுத்துருக்காங்க, d is to c கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் a is to b is to c is to d. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு இந்த a is to b, b is to c, d is to c வந்து நம்ம இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஹோல் நம்பர் ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் a is to b is to c கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a is to b ஈக்குவல் டு 2/9 is to 1/3. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சாங்கன்னா 9 தான் வரும். ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து 9. ஸோ எல்சிஎம் வந்து 9ங்கிறனால 2/9 into 9 is to 1/3 into 9. ஸோ இது 2 is to இங்கே வந்து 1 டைம்ஸ், இங்கே 3. ஸோ 2 is to 3. ஸோ a is to bங்கிறது வந்து 2 is to 3. அடுத்தது வந்து b is to c. b is to cங்கிறது வந்து 2/7 is to 5/14. இதுக்கும் எல்சிஎம் வந்து 14 தான் இருக்கும். ஏன்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. எது பிகாஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தானே. ஸோ 14 தான் இருக்கும். இப்போ இதை பண்ணோம்னா 2/7 into 14 is to 5/14 into 14. இது இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 2 டைம்ஸ், இங்கே இது வந்து 1 டைம். ஸோ இப்போ பார்த்தோம்னா 2 into 2 4 is to 5. ஸோ இது b is to இது வந்து 4 is to 5. இங்கே d is to cன்னு இருக்குது, நம்ம c is to dன்னு மாற்றிக்கலாம். எல்லாம் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா நமக்கு a is to b is to c is to d தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம c is to dன்னு மாற்றிக்கிறோம். c is to dன்னு மாற்றிக்கிட்டோம்னா 3/5 is to 7/10. இப்போ இதுக்கும் வந்து எல்சிஎம் வந்து 10 வரும். ஸோ 3/5 into 10 is to 7/10 into 10. இங்கே 5 டைம்ஸ், இங்கே 2, இங்கே வந்து 1. ஸோ 3 2s are 6, 6 is to 7. ஸோ இதான் இப்போ a is to b, b is to c, c is to d குள்ள இது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா a is to b is to c is to d ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி எழுதணும்னா a is to b is to c is to d இப்படி எழுதியாச்சா? So A is to B இங்கிறது இங்க 2 is to 3 ஆ
அப்புறம் B is to C வந்து 4 is to 5 இங்கே 4 இங்கே 5. அடுத்த C is to D வந்து 6 is to 7 ஸோ 6 is to 7. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்கு. இங்கே பிக்கு அப்புறம் உள்ள எந்த நம்பரும் இல்லையா, அதை ஃபுல்லாக 3 எழுதிடணும். இங்கே இதுக்கு முன்னாடி உள்ளதில் வந்து 4 எழுதிக்கிடணும். இங்கே வந்து என்ன பக்கத்தில் இருக்குதோ அந்த நம்பரே எழுதிக்கிடணும். ஸோ இங்கே வந்து 6 இங்கே 6. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். ஏஎஃப் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம், பிஎஃப் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம், சிஎஃப் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம், டிஎஃப் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி என்ன வர ஆன்சரோ அதுதான் A is to B is to C. ஸோ மல்டிப்ளை. ஸோ வி கெட் 6 4s are 24, 24 2s are 48. So 6 4s are 24, 24 3s are 72. 6 5s are 30, 30 into 3 90. 5 3s are 7 3s are 21, 21 into 5 105. ஸோ இதுக்கு இதான் ஆன்சர். சப்போஸ் இதில் இருந்து ஏதாவது காமன் ஃபேக்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். 48 is to 72 is to 90 is to 105. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். A is to B இது வந்து கொடுத்துருக்காங்க, B is to C, C is to D கொடுத்துருக்காங்க. Find A is to B is to C is to D. ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்குறோம். ஸோ A is to B equal to 1/2 is to 3/8. ஸோ 2க்கும் 8க்கும் நம்ம என்ன பார்க்குறோம். 2க்கு 8னா 8 தான் வரும். ஸோ 1/2 into 8 is to 3/8 into 1. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணாங்கன்னா இது 1 டைம், இது 4 டைம், இது வந்து ஸோ 4 is to 3. ஸோ A is to B equal to வந்து 4 is to 3. அடுத்தது B is to C என்னன்னு பார்க்குறோம். 1/3 is to 5/9. ஸோ இதுக்கும் வந்து இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் இதாக இருக்குங்கிறனால அந்த இதே தான் வரும். ஸோ இது 3க்கும் 9க்கும் பார்த்தா 9 தான் வரும். ஸோ 1/3 into 9 is to 5/9 into 9. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். 3 இங்கே 1 டைம், இங்கே 3. ஸோ 3 is to 5. ஸோ B is to C வந்து 3 is to 5. அப்புறம் C is to D. இங்கே வந்து C அப்படியே கொடுத்துக்கலாம், அப்படியே எழுதிடும். ஸோ 5/6 is to 3/4. ஸோ இப்போ இங்கே 4க்கும் 6க்கும் பார்ப்போம். 4க்கும் 12 வரும் நினைக்கிறேன். ஸோ 2 3 2 is 6 is 12. ஸோ இதுக்கு வந்து இதுக்கு எல்சிஎம் வந்து 12 இருக்குது. ஸோ 5/6 into 12 is to 3/4 into 12. ஸோ இங்கே 6 1 times, இங்கே 2 times, இங்கே 4 1 times, இங்கே 3 times. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 10 is to 9. ஸோ இங்கே வந்து 10 is to 9. இங்கே வந்து எல்சிஎம் வந்து 12 இருக்கிறதுனால இந்த மெத்தட். ஸோ எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 5 2s are 10, 3 3s are 9. ஸோ 10 is to 9. இப்போ வந்து A is to B is to C is to D தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ A is to B is to C is to D. ஸோ A is to Bங்கிறது என்னது 4 is to 3. B is to Cங்கிறது வந்து 3 is to 5. C is to Dங்கிறது வந்து 10 is to 9. இப்போ எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே எல்லாம் வரணும். என்ன நம்பர் வரணும், இங்கே என்ன 3 இருக்கா, அந்த 3யை இங்கே எழுதிடணும். சிக்கும் டிக்கும். ஸோ சிக்கும் டிக்கும் அதே 3 எழுதியாச்சு. இப்போ இங்கே 3 இருக்கா, ஸோ அதே 3யை இங்கே ஏ பக்கத்தில் இருக்கா. இங்கே 5 இருக்கா, 5க்கு பக்கத்தில் கேப் இருக்கா, அதே எழுதிடணும். இப்போ இங்கே 10 இருக்கா. ஸோ 10னா இந்த சைடு ரெண்டுமே 10. ஸோ 10 10. So now we multiply, we get the answer. So if we multiply, we get the answer. So 4 3s are 12. 12 into 10, 120. 3 3s are 9. 9 into 10, 90. 5 3s are 15. 15 into 10, 150. இங்கே 5 3s are 15. 15 into 9 5s are 45. 45 into 3, 45 into 3 இந்த is 15, மிச்சம் 1. 4 3s are 12 1 13, 135.
ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணியும் நமக்கு எழுதலாம். ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதலாம். எக்ஸாம்பிள் 4, the sides of the triangle are in the ratio 1/2 is to 1/3 is to 1/4 and its perimeter is 104 cm. Find the longer side. ஸோ இங்கே பெரிமீட்டர் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, அதோட லாங்கர் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா, ஸ்டெப் 1 வந்து இந்த இதை வந்து கன்வெர்ட் டு ஹோல் நம்பர் ரேஷியோ. ஸோ கன்வெர்ட் டு ஹோல் நம்பர் ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து அந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் பெரிமீட்டர் யூஸ் பண்ணி. அப்புறம் லாங்கர் சைட். ஸ்டெப் 3 வந்து லாங்கர் சைடு என்னதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னா, ஹோல் நம்பர் ரேஷியோ என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ ஹோல் நம்பர் ரேஷியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/2 is to 1/3 is to 1/4. ஸோ இதை ஹோல் நம்பராக மாற்றணும். ஸோ ஹோல் நம்பராக மாற்றணும்னா 2, 3, 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 2, 3, 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 1, இங்கே 3, இங்கே 2. ஸோ இதான் 3 2s are 6, 2s are 12. ஸோ எல்சிஎம் வந்து 12. ஸோ எல்சிஎம் வந்து 12 இருக்குன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1/2 into 12 is to 1/3 is into 12 is to 1/4 into 12. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே 1, இங்கே 6, இங்கே 3, இங்கே 1, 4, இங்கே 4, இங்கே 3. ஸோ 6 is to 4 is to 3. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம் வந்து 12ன்னு இருக்குது. அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1/2 into 12, 1/3 into 12, 1/4 into 12. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 6 is to 4 is to 3ன்னு வந்திருக்கு. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா பெரிமீட்டர் வச்சு இது ஸ்டெப் 2. ஸோ ஆக்சுவலாக பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னா யூ வாண்ட் டு ஆட் ஆல். இப்போ ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ 3 சைட்ஸ்க்கு பெரிமீட்டர்னா இப்போ ஏபிசி அப்படின்னா A + B + C தான் பெரிமீட்டர். இப்போ இந்த என்ன சொல்லிட்டாங்க, தான் பெரிமீட்டர் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கணும், 6x + 4x + 3xன்னு எடுத்துக்கணும். ஸோ 6x + 4x + 3x = பெரிமீட்டர். பெரிமீட்டர் வந்து இங்கே 104. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 6 + 4 10, 10 + 3 13x = 104. ஸோ x = 104/13. ஸோ இப்போ 13ஆல் எத்தனை டைம்ஸ் போகும், 8 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா. 13 × 8, ஸோ 24, 2. ஸோ 30x = 8. ஸோ x = 8 இருந்துச்சு அப்படின்னா இங்கே லாங்கர் சைடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ லாங்கர் சைடு = இங்கே எது பெரியதாக இருக்குது, 6 தான் பெருசாக இருக்குது. ஸோ 6 × 8, 6 8s are 48. ஸோ இதுதான் 48 cm. சப்போஸ் ஸ்மாலர் சைட் கேட்டாங்க அப்படின்னா ஸ்மாலர் நம்பர் வந்து இங்கே 3. ஸோ 3 × 8, 24. ஸோ மிச்சம் இருக்கிற சைடு வந்து 4. ஸோ 4 × 8, 4 8s are 32. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்னா கன்வர்ஷனல் ஃப்ராக்ஷனல் ரேஷியோலேருந்து ஹோல் நம்பர் ரேஷியோக்கு கன்வெர்ட் பண்ணுறதை பார்த்தோம். அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம்ஸே நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.